ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டருக்குள்ள என்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க? அது எப்படி வேலை செய்யுது? அதில என்னென்ன டைப்ஸ் இருக்கு? நேம் பிளேட் டீட்டெயில் எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது? அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ராப்பரா பண்ணணும்? மோட்டர் ரெகுலர் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? ஸ்டார்ட்டர பொறுத்தவரைக்கும் டியூவல் ஸ்டார்ட்னா என்ன? ஸ்டார்ட்டர் என்ன? அதோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், அதோட ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்றது? விஎஃப்டினா என்ன? பல்ஸ் வித் மாடுலேஷன் என்ன? அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ராக்வோல் டிரைவ்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் என்னென்ன? அது நம்ம கிலோவாட் அப்ளிகேஷன் வச்சு எப்படி சூஸ் பண்றது? அப்புறம் பவர் ப்ளஸ் 40யோட சிங்கிள் ஒயர் கனெக்ஷன், 2 ஒயர் கனெக்ஷன், 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் அதாவது கீபோர்டு கனெக்ஷன்ஸு ப்ளஸ் நம்மளோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டியா நம்ம பவர் ப்ளஸ் 40, 40P கம்யூனிகேஷன் செட்டப்போட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎல்சியோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எந்த ஒரு கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக பிஎல்சியோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்பீட் ரெஃபரன்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு அந்த டாபிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி டேரக்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதில நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்திலேருந்து ஒரு 5 விஷயத்தில ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில் அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பவர் பிளஸ் 40, 40P கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. இப்போ எந்த ஒரு பவர் பிளஸ் டிரைவோட ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணோம் அப்படின்னாலும், முக்கியமா கவனிக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அதில ஃபர்ஸ்ட்டு இத பண்றதுக்கு நமக்கு என்னென்ன ஹார்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கணும். இது 1. 2வது இத கம்யூனிகேஷன் செட்டப்ப எப்படி நம்ம ப்ராப்பரா பண்றது அப்படின்றத பார்க்கணும். இது 2. 3வது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிஎல்சி ப்ரோகிராம்ல நம்ம டிரைவ் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கணும். இது 3. 4வது நம்ம பிஎல்சி ப்ரோகிராமையும் நம்ம டிரைவோட ஆப்பரேஷன்ஸையும் எப்படி சிங்க் பண்றது அப்படின்றத பார்க்கணும். இப்போ டிரைவ பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட், ஸ்டாப், ஃபார்வர்ட், ரிவர்ஸ் அதோட ஸ்பீட் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குல்லங்க. அத வந்து நம்ம பிஎல்சி ப்ரோகிராம்ல எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கணும். இந்த 4 விஷயத்துல கிளியரா இருந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு டிரைவா இருந்தாலும் அதோட கம்யூனிகேஷன் செட்டப் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஓகே. இது ஒண்ணொண்ணு எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட பவர் பிளஸ் 40, 40P 2 டிரைவ் இருக்கு. ஸோ 2லயுமே நம்ம ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றது அதனோட கம்பேரிசன்ஸ்ல பார்த்தோம். ஓகே. இப்போ அது பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்ட்ராடா இந்த மாரி அடாப்டர் வேணும். ஸோ ஈத்தர்நெட் அடாப்டர் வேணும். அதுக்கு பேர் வந்து 22COM-E அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இத நம்ம டிரைவ்ல எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்பன் கேபிள் போட்டு இந்த மாரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணும்போது இந்த மாரி இண்டிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதனோட நெட்வொர்க் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறதுக்கான இண்டிகேஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஓகே. ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் த கார்டு. இது இல்லாம வேற கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, 20COM-Eன்னு இருக்கு. ஸோ இந்த கார்டும் நம்ம தேவைக்கு தகுந்த மாரி சூஸ் பண்ணி, நம்ம இதில இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ சூஸ் பண்ணியாச்சு. இத தாண்டி அதாவது ஈத்தர்நெட்ட தாண்டி வேற ஏதாவது கம்யூனிகேஷன் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கனாலும், அதுக்கு தனித்தனியா கார்ட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ட்ரோல் நெட்டு, டிவைஸ் நெட்டு, ரிமோட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ வந்து ஈன்னு இருக்குல்லங்க. ஈன்றதுன்னா அது ஈத்தர்நெட்டு. சின்னு இருந்ததுன்னா அது வந்து கண்ட்ரோல் நெட். இப்போ 22COM-C அப்படின்றதுன்னா அது வந்து கண்ட்ரோல் நெட் கார்டு. அந்த மாரி நமக்கு என்ன மாரியான கம்யூனிகேஷன் செட்டப் வேணும் அது அப்படின்றத பார்த்து, அதுக்கு தகுந்த மாரியான அடாப்டர நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. இப்ப நம்ம டிரைவுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா நம்மகிட்ட பிஎல்சி வேணும். அது கம்பேக்ட் லாஜிக்கோ, இல்ல வந்து கண்ட்ரோல் லாஜிக்கோ நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும். ஓகே. ஸோ இத தாண்டி நமக்கு ஒரு லேப்டாப் வேணும். கம்ப்யூட்டரோ, லேப்டாப் ஏதோ வேணும். ஸோ அப்படி இருந்தா தான் நம்ம டிரைவு பிளஸ் பிஎல்சி 2யும் வந்து நம்ம பார்க்கறதுக்கும், அசஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ ஹார்ட்வேர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஹார்ட்வேர்ஸ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம டிரைவையும், பிஎல்சியும் ஈத்தர்நெட் கேபிள் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிறணும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் இங்க இருக்கு. இதில கனெக்ட் பண்ணிட்டு, பிஎல்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஈத்தர்நெட் போர்ட் குடுத்துருப்பாங்க. அதில நம்ம கனெக்ட் பண்ணிறணும். அதுக்கப்புறம் பிஎல்சிலேருந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எடுத்து கொண்டு போய் நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த சிங்க்ரனைசேஷன் அப்படின்றது ஈஸியா பண்ண முடியும். ஓகே. ஓகே. இப்போ ஹார்ட்வேர்ஸ் எடுத்தாச்சு. அதனோட கனெக்ஷன்ஸும் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ நம்ம லேப்டாப்பையும், பிஎல்சி இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது எந்த ஒரு அலர்ன் பாலி ஒரு டிவைஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும், அத வந்து கனெக்ட் பண்ணணும். அது கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னா, ஆர்எஸ் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ நீங்க ராக்வோல் சாஃப்ட்வேரோட பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போதே இது வந்துரும். இது இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து நம்ம லேப்டாப்பையும், நம்மளோட அலர்ன் பாலியோட டிவைஸஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். அத குடுத்துருக்காங்க பாருங்க. இதான் வந்து லிங்க் பண்ணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நமக்கு இது வேணும். ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூட் டைப்பின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நம்ம செட்டப்லயே வந்துரும். ஃபுல் பேக்கேஜ்லயே வந்துரும். என்ஷூர் பண்ணிக்கங்க.
அதில் பூட் டிபி அப்படின்றது நம்ம ஈத்தர்நெட் டிவைஸ் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதனோட ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இனிஷியலாக ஒரு ஈத்தர்நெட் டிவைஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேக் ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி கொடுத்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம நெட்வொர்க்கில் என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபி சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அந்த மேக் ஐடியை டிசேபிள் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட நெட்வொர்க் ஐபி நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஓகே. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரைவோட பேராமீட்டர்ஸ்லாம் அசஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைன் அப்லோட் டவுன்லோட்லாம் பண்ணுறதுக்காக அலன் பேட்லியை பொறுத்த வரைக்கும் டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பேக்கேஜில் வராது. இதை நம்ம தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டுடியோ 5000 பண்ணும்போது மேபி இது வந்து பேக்கேஜில் வரலாம். அது என்ஷூர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎல்சியோட சாஃப்ட்வேர் நம்ம வந்து பழைய கண்ட்ரோலராக இருந்தது அப்படின்னா ஆர்எஸ் லாஜிக் 5000 இருக்கும். இப்போ புதுசாக வருது அப்படின்னா ஸ்டுடியோ 5000 வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு என்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஹார்ட்வேர்ஸ் வேணும், என்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும், அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து இதனோட கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்மக்கிட்ட புதுசாக அடாப்டர் வச்சுருக்கோம். அந்த அடாப்டரில் கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம லேப்டாப்பை நம்ம நெட்வொர்க்கில் கொண்டு வரணும். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் கனெக்ட் பண்ணியே இருக்காது. ஸோ இப்போ நம்மளது டிரைவு பிஎல்சி 2 மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் செய்யும் போது மட்டும்தான் நம்ம லேப்டாப் கொண்டு போய் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஎல்சி டிரைவ் வந்து என்ன சீரியஸில் இருக்கோ அந்த நெட்வொர்க் ஐபி வந்து என்ன சீரியஸில் இருக்கோ அதே சீரியஸில் நம்ம லேப்டாப்போட ஐபியை நம்ம செட் பண்ணணும். ஓகே. அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் இந்த கார்னர்லேயே இந்த ஈத்தர்நெட் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போகலாம். இல்லை நீங்கள் கண்ட்ரோல் பேனுக்குள்ளே போயிட்டு ஈத்தர்நெட் செட்டப்னு சொல்லியிருக்கும். அதுக்குள்ளே போகலாம். ஓகே. எப்படி போகிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து போகிறேன். போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இந்த ஐபி தான் செட் பண்ண போகிறோம். நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாலையும் போகலாம், இல்லை சேஞ்ச் அடாப்டர் அங்கே போகலாம். ஓகே. போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் புரோட்டோகால் 4 அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஐபி இந்த சப்நெட் மாஸ்க் இதெல்லாம் வந்து அதே சீரிஸில் செட் பண்ணணும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு செட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே தான் இதை தான் நம்ம செட் பண்ணணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம டிரைவ் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதனால் அதை நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ உங்களோட நெட்வொர்க் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்குற ஐபியில் ஃபஸ்ட்டு 3 சீரீஸை கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். 10.65 101 அப்படின்ற சீரீஸை கரெக்டாக செட் பண்ணணும். பட் கடைசி டிஜிட் இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே போட்டக்கூடாது லேப்டாப்பில். ஏன்னா நம்ம டிரைவில் 50 தான் செட் பண்ண போகிறோம். அப்படின்ற கட்டத்தில் நம்ம லேப்டாப்புக்கும் ஐபி செட் பண்ணோம் அப்படின்னா அது ஐபி கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். ஸோ அது மட்டும் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ அங்கே என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெட்வொர்க்கில் இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளோட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எது ஸ்பேர் ஐபியாக இருக்குது, எந்த ஐபி யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்றத பார்த்து அது இங்கே நம்ம போடலாம். அது போட்டால் தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லை ஸ்பேர் ஐபி தெரில அப்படின்னாலும் ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 254 அப்படின்றது வந்து கடைசி சீரிஸாக இருக்கும். இப்போ 10.65 101 15 இருக்குல்லங்க, 50க்கு பதிலாக அந்த இடத்துல 253 அப்படின்றது வந்து கடைசி சீரிஸாக இருக்கும். ஸோ அதை போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் பெட்ரு ஸ்பேர் ஐபி போட்டு பண்ணுறது தான் பெட்ரு. இதை என்ஷூர் பண்ணிக்கங்க. சேம் ஐபி நம்ம போடக்கூடாது. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம லேப்டாப் வந்து நம்ம நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். எப்படி என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிங் ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் கமாண்டு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம பிங் பண்ணி பார்க்குறோம். பிங் பண்ணி பார்த்தோம்னா ஸோ அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நம்ம லேப்டாப் வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். இல்லைனா அவள் கனெக்ட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டுக்குள்ளே போயிட்டு பிங் அப்படின்னு டைப் பண்ணி ஸோ இந்த ஃபார்மெட்டில் அவங்க ஐபியை டைப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து பிங் ஆகும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10.65 101 இங்கே 50 கொடுக்க போகிறோம். நான் முன்னாடி சொன்னலைங்க. ஸோ அந்த ஐபி தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஏன்னா இதை வச்சு தான் நான் டெமோ பண்ண போகிறோன்றதுனால இப்போ நான் அதை கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன். கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே ரிப்ளை வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து என்னோடய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இவ்வளோ டைமில் 1 மில்லி செகண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்படி வந்துச்சுன்னா என்னோடய லேப்டாப் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்ததுனா தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் அப்படின்றத பண்ண முடியும். இது பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ இப்போ எப்படி நடக்கும், எரர் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. இப்போ நான் பிங் பண்ணுறேன். இப்போ நான் ஈத்தர்நெட் கேபிளை கழட்டி விட்டு நான் பிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைம் அவுட் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நாட் ரீச்சபிள் அதாவது அன்ரீச்சபிள்னு வரும். கடைசியில் வந்து உங்களுக்கு டைம் அவுட் வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பை கிளியர் பண்ணிக்கங்க. இது கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது கரெக்டாக நடக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூட் ஐபியில் போயிட்டு ஐபி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. இதில் வந்து என்ன ஐபி செட் பண்ண போகிறோம்னா இங்கே நான் செட் பண்ணும்போது வேறு ஐபி செட் பண்ணுவேன். பட் இங்கே வந்து நமக்கு இதுதான் நம்ம செட் பண்ணணும். ஓகே. இது ஜஸ்ட்டு ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துங்க எப்படி போகணும் அப்படின்ட்டு. நீங்கள் ப்ரோக்ராமில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வர் அப்படின்னு உள்ளே போகும். பூட் டிபி சர்வர்னு உள்ளே போகும். உள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். இந்த விண்டோவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செர்ச் ஆகும். இங்கே வந்து டக்குன்னு வந்துருச்சு. பட் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது உங்கள் டிரைவோட ஐபி வந்து என்னவோ அதாவது மேக் ஐடி என்னவோ அது வந்து இங்கே வந்து டிசேபிள் ஆகும். உங்களோட நேம் பிளேட் டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா
மேக் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து இங்கே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. இது பண்ணும்போது என்னென்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இது வந்து சரியான மெத்தட் கிடையாது. இப்போ இங்கே வந்து இங்கே வந்துருச்சு. இங்கே வந்தோடனே அது பாட்டுக்கு நிறைய ஸ்கேன் ஆகிட்டே இருக்குது. பட் இங்கே வந்து நான் ஐபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நியூன்னு கொடுத்து ஐபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஒன்று வந்து ஐபி இங்கே கொடுப்போம், இல்லை ஐபி இங்கே கொடுப்போம். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்போ நம்ம இனிஷியலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்த்துருப்போம். நம்ம ஃபிசிக்கலாக பண்ணும்போது இந்த தப்புலாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்துங்க. இப்போ இங்கே ஐபி நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கனாலும் எடுத்துக்காது. ஏன்னா இங்கே மேலே எதுவுமே சூஸ் பண்ணல. ஓகே. ஓகே. இப்போ இந்த கண்டிஷனில் இதை பண்ணாதீங்க. எப்படி சரியாக பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ இதில் பண்ணினா உங்களுக்கு எரர் வரும். கடைசியாக அந்த எரரும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் மேக் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து சரியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து நிறைய வந்துச்சு பாருங்கள். ஸ்கேன் பண்ணோன்னே, ஸ்கேன் பண்ணதை நீங்கள் எந்த மேக் ஐடி அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டிரைவோட நேம் பிளேட் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் அந்த மேக் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்போது அந்த மேக் ஐடி இங்கே வரணும். அந்த மேக் ஐடிக்கான ஐபி அட்ரஸ் தான் இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே. இப்போ அதை கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ நான் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த மேக் ஐடி கரெக்டாக அங்கே வந்து உட்காரும். ஓகே. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணா இங்கே வந்துருச்சு. ஸோ வந்தோடனே இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஐபி கொடுக்கணும். இங்கே நம்ம கொடுத்துருக்க போகிறோம் 10.60.1.150 அப்படின்ற ஐபி நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்து ஓகே பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஐபி அப்படின்றது செட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரீசைக்கிள் பண்ணணும். பவர் வந்து ரீசைக்கிள் பண்ணணும். டிரைவோட பவர் ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அது மறுபடியும் வந்து பிங் பண்ணி பார்க்கணும். ஐபி வந்து செட் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம பிங் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஓகே. இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பூட் ஐபி அப்படின்றத டிசேபிள் பண்ணணும். பண்ணால் தான் நமக்கு ஐபி செட் ஆகும். அப்படி பண்ணலனா எவ்ரி டைம் வரும்போது அந்த மேக் ஐடியா வந்து நிற்கும். ஸோ அது வந்து நம்ம கம்யூனிகேஷன் சக்ஸஸ் ஆகாது. ஓகே. திரும்ப பார்த்துங்க. அதில் வந்து டிசேபிள் பண்ணணும். பூட் ஐபி டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணாலும் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஈத்தர்நெட் இதோட இதை வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து மீதி இருக்கக்கூடிய இந்த 2 டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே வீடியோ லென்த் ரொம்ப பெருசாயிருச்சு. அந்த வீடியோ நான் உடனடியாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. கெட் ப்ரீமியம், அதாவது ஜென்ரல் இன்ஜினியரிங் தமிழ் ப்ரீமியம். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய வீடியோவை இயர்லியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.